நிச்சயமாய் அதை தேவன் செய்து முடிப்பார். அங்கே தீர்க்கதரிசியின் புத்திரர் சொல்றாரு, அவன் எலிசாவை பார்த்து கதறாரு, கண்ணீர் விடுறாரு. நம்ம கூட ஆண்டவர் பாதத்தை பாஸ்டர் நான் செபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், என் தொழில ஒரு மாற்றம் வரணும் என்று வேதனையோடு கூட நிறைய பேர் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்றாரு, நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை, பாடுகளை நீ கொஞ்ச காலம் அனுபவிக்கிற இந்த பாடு உன்னை விட்டு நீங்கி போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கண்ணீரோடு இருக்கிற ஒரு சிலரை என்னால் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் சொல்ற வார்த்தை, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இருக்கிற தங்கத்துறை பிரதற்காக ஜெயிக்கிறேன். மை நேம் காயத்ரி. பேச மாட்டிக்கிறான், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அப்பா, எப்பத்தா என்ற வார்த்தையை மீண்டுமாய் நான் இயேசுவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். அவன் வாய் கட்டப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ரிப சந்தோர் வல்லமைகளை அனுப்பி கர்த்தனை சுகப்படுத்துவதற்காக நன்றி. அருமையான வில்சன் ஜெப சுந்தர்காக ஜெபிக்கிறேன். ப்ளீஸ் ஃபார் மை ஃபேமிலி. விச் கிராஃப்ட் அப்பா, பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களில் அப்பா எவ்வளவு போராட்டங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறாரு, நல்ல தொழில் செய்து கொண்டிருந்தார், நல்ல வியாபாரம், நல்ல முன்னேற்றம், கோடி கணக்குல அவர் கரத்தில் பணம் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து வெறும் தரித்திரமான சூழ்நிலையில் என்னை பார்க்க வந்தார், கண்ணீரோடு வந்தார். பாஸ்டர், நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், என்னிடம் ஒன்றும் இல்லை, என்னால் வாழ முடியவில்லை, என்னால் சரியாக சாப்பிட முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, தற்கொலை செய்து கொள்ளலாம், நான் வாழக்கூடாது பாஸ்டர் என்று அநேக முறை என்னிடம் பேசினார். அவருக்கு கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து இன்று அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேற கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, எப்படி தாவீதை நம்ப பண்ணின வார்த்தையை தாவீதுக்கு கர்த்தர் நிறைவேற்றினாரோ, உங்களுக்கு நம்ப பண்ணின வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களை அவர் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்ன வார்த்தையை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ரிபா சந்தா ரியாந்தாராபா, எத்தனை பேர் நம்புறீங்க? என் இயேசு என்னை கைவிட மாட்டார். எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் நிச்சயமா என் வாழ்க்கையில நான் பொறுமையாய் காத்திருப்பேன். இந்த பொறுமை என்னை நிச்சயமாய் பலப்படுத்தும், இந்த உபத்திரவம் என்னை பலப்படுத்தும் என்ற நிச்சயத்தோடு கூட நீங்கள் காத்திருப்பீர்களானால் ஒரு நாள் வரும், இந்த நாளில் நீங்கள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ள, நீங்கள் இழந்தவைகளை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லூராரு, ஆண்டவரே நான் இரவலாய் வாங்கிட்டு வந்த கோடாரி, ஆண்டவரே சொந்த கோடாரினாலே அவ்வளவு திட்டு விடும், இரவலா வாங்கிட்டு வந்த கோடாரினா எவ்வளவு திட்டு விடும் பாருங்களேன். அவன் வாழ்க்கையை உடைந்து போன சூழ்நிலையில ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்காக ஜாமீன் போட்டவங்க நிலைமை ரொம்பவும் கஷ்டமா இருக்கு பாஸ்டர், இதெல்லாம் நான் நினைக்கும் போது எனக்கு நான் வாழலாமா வேண்டாமா என்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் பாஸ்டர், என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பாஸ்டர், என்னால வாழ முடியாது என்று கண்ணீரோடு கூட, ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை இதை யாராவது கேட்டுக்கொண்டு இருப்பார்கள்னா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் பாடு கொஞ்ச காலம், இந்த பாடு உன்னை விட்டு நீங்கி போகும். பவுல் சொல்வாரு, அங்கே வியாதியோ பசியோ பட்டினியோ எவையானாலும் சரி, கிறிஸ்து எனக்கு அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றியே தீர்வார். என்னை நிச்சயமாய் தேவன் எனக்கு வாக்கு பண்ணின ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால், வேதம் சொல்கிறது ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலும் நாம் அன்பிற்குரிய முற்றும் ஜெயக்கொள்ளுமாய் இருக்கிறோமே, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரான அதிகாரங்களானாலும் வல்லமைகளானால் நிகழ்கால வருங்காலம் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் அன்பை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்தை இருக்கிற எந்த காரியமும் தேவனுடைய அன்பை விட்டும், தேவனுடைய கிருபையை விட்டும், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டும் உங்களை பிரிக்க முடியாதுங்க. இதெல்லாம் கண்டிப்பாய் வரும். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நீங்க மாற போறீங்க.